சென்னை போரூர் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தாக்கிய விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட இளைஞர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சண்முக பிரியன், போலீசார் தாக்கிய விவகாரத்தை வெளியில் செல்லக்கூடாது என மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் கூறினார். ஒரு 4 நாள் முன்னாடி 2ஆம் தேதி ஒரு பிரச்சனை ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துருந்ததுண்ணா. வந்துருந்துச்சு. நானும் கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கம்முன்னு விட்டுறேன். எனக்கு ஏன்னா அது நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், நம்மளுக்கு எந்த இது பிரச்சனை வரக்கூடாது சொல்லிட்டு அப்படியே விட்டுறேன். இப்போ என்னென்னா இன்றைக்கி தான் நான் வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய கடையில் போய்ட்டு எதுவும் மிரட்டியிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் மிரட்டுறாங்கன்னு சொல்ல, அவங்கள போய்ட்டு எங்கே வீடு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டிருக்காங்க. யார் கேட்டாங்கன்னு தெரில. அது ரொம்ப இது பண்ணாங்க. எனக்கு பிரச்சனை வேணாம், நான் போனேன். இன்றைக்கி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இப்போது நான் அவங்க சொன்னது எல்லாமே செஞ்சேன். கம்ப்ளைண்ட் கொடுக்காத பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதே மாதிரி எந்த இதுலேயும் பேட்டி கொடுக்காத, மீடியாவில் கொடுக்காதப்பா அப்படின்னாங்க, அதையும் எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி எனக்கு எது பிரயோஜனமும் இல்லைங்களா. நான் என்ன ஆச்சுண்ணா உங்களுக்கு? இல்லை, எனக்கு இப்போ என்னென்னா அவங்க என்ன அடித்தாங்க. அதை கூட நான் ஓகே, அவர் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இது ஆயுதப்படைக்கு மாற்றிருக்கேன்னாங்க. அதெல்லாம் ஓகே தானே. எனக்கு அது இல்லாமல் அதில் இப்போ ஒருத்தரை தான் பண்ணியிருக்காங்க. என்னை அடித்தது 2 பேர். அதில் ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தர் இது வரைக்கும் இன்னொருத்தர் மன்னிப்பே என்கிட்ட கேட்டார். அந்த மன்னிப்பு கேட்டவர் தான் இப்போ சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொருத்தர் யாருன்னே தெரில. அவரை இது வரைக்கும் காட்டவே மாட்டுறாங்க. அவர் எங்கே இருக்காருன்னே சொல்ல மாட்டுறாங்க, பேர் கூட சொல்ல மாட்டுறாங்க. இப்போ அவர் மேலே நடவடிக்கை, அந்த ஒருத்தர் மட்டும் அவரும் தானே அடித்தார், இவரும் தானே அடித்தார், அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. எனக்கு இன்னொன்று என்ன ஒன்று இது பண்ணோம், என்னால் இது வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்களா? நீங்கள் தான் நடந்தது அதான் அன்றைக்கி தான் போனால் அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது சொல்லிட்டு அடித்தாங்க. 2 பேர் அடித்தாங்க. நான் மறுநாள் காலையில் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே நான் கம்ப்ளைண்ட்லாம் இவங்க மேலே கொடுக்கல. கேஎம்சி ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே ஏஆர் ரிப்போர்ட்டு அவங்க டாக்டரே இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல போலீஸ் 2 பேர் அடிச்சிருக்காங்க, இது நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது மூலயமா நான் வந்தேன். அப்பயும் எதுவுமே எனக்கு இன்ஸ்பெக்டர் சார் பேசினாங்க எல்லாம். நான் சார் எதுவுமே இல்லை சார், எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் சார் சொல்லிட்டு நான் விட்டேன். அதேமாதிரி நானும் எழுதியும் கொடுத்தேன். அதில் இந்த மாதிரி யார் மேலேயும் எதுவும் தேவையில்லை, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னால் எழுதி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சுது. அவங்க அன்றைக்கி தான் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னாங்க. நான் அப்போ சொன்னேன், இல்லைம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எங்கேயுமே அட்மிட் பண்ண மாட்டாங்க, நம்ம போலீஸ்கிட்டே அவங்ககிட்டே கேட்போம்னா அவங்க என்ன பண்ணாங்க, நான் ஒரு போலீஸ் அனுப்புகிறேன், ராமச்சந்திராவுக்கு போங்க அப்படின்னு. ராமச்சந்திராவுக்கு போகிறோம். ராமச்சந்திராவுக்கு போனோடனே அங்கேயும் அவங்க சொன்னதாக சொன்னேன். நான் வழிக்கு கீழே பைக்கிலேருந்து விழுந்துட்டேன் அப்படின்னேன். வண்டி ஏதாவது மோதிச்சாங்கன்னா இல்லை நானே தனியாக விழுந்துட்டேன் அப்படின்னேன். அவங்க அந்த டாக்டர் நம்பாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் எடுக்க நீங்கள் கூட்டின்னு போங்க அப்படின்ட்டாங்க. கூட்டின்னு போனோன்னா அங்கேருந்து இன்னொரு எம்எம்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தாங்க. அங்கே கூட்டின்னு ஒரு ஊசி போட்டாங்கன்னா, டிடி ஆல்ரெடி போட்டாங்கன்னா ஏதோ ஒரு ஊசி போட்டு ஸ்கேன் மட்டும் கையை எடுத்துட்டு அப்படியே பின் வாசல் வழியாக கூட்டின்னு போயிட்டாங்க. முன்னாடி ப்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பின் வாசல் வழியாக ஆட்டோவில் ஏற்றி கூட்டின்னு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப இன்ஸ்பெக்டர் போரூருக்கு வாப்பா பேசணும்னு சொன்னார். போனோம். அங்கே பேசினே இருக்கும்போது ஒரு நியூஸ் சேனலில் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போப்பான் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாருங்க. அனுப்பிச்ச உடனே வந்துட்டு ராமச்சந்திரா தாண்டினே இருக்கிறோம். கரெக்டாக திரும்ப நிற்க சொல்கிறாரு. அட்வொகேட் அண்ணனை வச்சு நிற்க சொல்கிறாரு. நின்ன உடனே அங்கே போய் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இருங்க நான் 25,000 கேஷ் கொடுத்துட்றேன், அதே மாதிரி ஒரு 2 நாள் கொஞ்சம் வெளியில் இருக்கு. நான் சொன்னேன், சார் பரவாயில்ல சார், நீங்கள் கேஷ் கூட எனக்கு தேவையில்ல, நான் வெளியில் நானே போய்க்கிறேன், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூடயாவது போயிடுறேன். அவங்க ஒத்துக்கலை. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஆளுங்க கண்டிப்பாக கூட போலீஸ் இருப்பாங்க அப்படின்னாங்க. 2 பேர் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க கார் எடுத்துன்னு அப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட கூட்டின்னு கார் எடுத்துன்னு போகிறோம். பாண்டிச்சேரி கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கே ஒரு ரெசார்ட்டு கூப்பிட்டு போய்ட்டு அங்கே இருக்க வச்சாங்க. ஒரு 2 நாள் அங்கே வெளியில் எங்களை எங்கேயுமே வெளியில் போகல. ஆனால் அவங்க எதுவுமே நம்ம இதுவெல்லாம் பண்ணல. ஏதாவது இதுவெல்லாம் இப்படி அப்படின்னு எங்கள்கிட்ட இதுவெல்லாம் நல்லா தான் நடந்துக்கினாங்க. ஆனால் எங்கேயும் வெளியில் போக முடியல, ஒரு ஃபோன் பேச முடியல, ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறமா மறுநாள் ஒரு நாள் தான் எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் 2 நாள் ஆகினாங்க. வேணும்னே டிலே பண்ணாங்க. கை ஆறிச்சா அப்படின்னு சட்டையை கழுட்டுன்னு கை ஆறிச்சா. அவருக்கு சாருக்கு சொல்லினே இருக்கிறாங்க, சார் கையில் வீக்கம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் சரி இன்னும் அப்படியே டிலே பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப. நான் அப்பயும் சரிங்க, அவங்க எல்லாமே கோஆப்ரேட் பண்ணேன். ஏன்னா நான் வேணுன்னே தான் போனேன். அவங்க இது பண்ணி பிளாக்மெயில் பண்ணிலாம் எதுவும் கூப்பிட்டு போகல, நானே தான் போனேன். அது சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா நேற்று கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் இன்னொரு ரெசார்ட்டில் என்னை விட்டாங்க. அந்த ரெசார்ட்டில் விட்டோன்னே நான் அங்கேருந்து கார் பிடிச்சி நான் வீட்டுக்கு நேற்றே வந்துட்டேன். நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் இது பண்ணுறாரு. அவர் பேசலை, இன்னொருத்தர் மூலியமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எனக்கு கடையோடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் இந்த மாதிரி இன்னொரு போலீஸ்கார் இந்த மாதிரி வீடு எங்கே அப்படின்னு சொன்னாங்க. என்ன இல்லை சார் வீடு எங்கேன்னு கேட்குற அளவுக்கு என்ன பிரச்சனை இருந்தது. ஒருத்தன் வீட்டாண்ட போய் பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை, இந்த அடித்தடியும் எதுவுமே நான் வாயில் பேசிட்டு நான் பாட்டுன்னு வந்தேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ணுங்கிற அந்த
அந்த பையனுக்கு வந்து ஒரு ஃபாதர் தெரியும், அந்த ஃபாதருக்கு இன்ஸ்பெக்டர் அவர் தெரியும்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டின் அப்படின்னு அந்த ஃபாதர் சொன்னதை எனக்கு இன்ஸ்பெக்டர்லாம் யாரும் சொல்லல, பூந்தமல்லி சொன்னாங்க. ஆனால் அவர் பேர் லாரன்ஸ் இவங்க சொல்கிறாங்க, அந்த ஃபாதர் சொன்னார். அதை சொல்லி உடனே சரிப்பா தம்பி நீ வெயிட் பண்ண சொன்னோடனே இன்னொருத்தர் சதீஷ்குமார்னு போனேன். அவர் உடனே அவ்வளோ சீக்கிரம் வந்து கடையாண்ட போய் என் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணார். அது வரைக்கும் ஓகே சார், தப்பு கிடையாது, வீட்டாண்ட கூட வரலாம். கடையில் ஹவுஸ் ஓனரை போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வீடு தெரியுமா, வீடு தெரியாமல் இதெல்லாம் கேட்கக்கூடாதுங்களா? இதெல்லாம் நடந்தது முன்னாடியே தெரிஞ்சு நான் முன்னாடியே எப்போயோ கொடுத்துருப்பேன் நான் பேட்டி. இப்போ எனக்கு வந்து இப்போ டெய்லி வந்து இந்த மாதிரி கடையாண்ட வந்து ஒரு பிரச்சனை போனாங்கன்னா எதுக்கு எப்படி நான் பண்ண முடியும்? நான் வீடுனா இன்னொரு வீடு காலி பண்ணிப்பேன். இப்போ கடையை எப்படிங்க நான் இது பண்ண முடியும்? அது இல்லாமல் அவங்க காசும் ஒரு 25,000 காசு கொடுத்தாங்க. நான் அந்த காசையும் வந்து அவங்க கிட்ட திரும்ப கொடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு காசு வேணாம். நான் எனக்கு 25,000 ரூபாய் முதல் நாள் ஒரு 2,000 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி இந்த இதுக்கு போக சொல்லும் போது 25,000 கொடுத்தாங்க. அது கூட போகும்போது கொடுக்கல, போகும்போது ஆனால் எனக்கு அட்வொகேட் தான் கொடுத்தாரு. ரிட்டன் நான் இங்கே வந்து இறங்கின பார்த்தீங்கன்னா அப்போ அட்வொகேட் தான் வந்து 25,000 ரூபாய் போலீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் போலீஸ் டைரெக்டாக எனக்கு கொடுக்கல. என்ன கோரிக்கை ஏன்னா நம்மளுக்கு என்ன இது பண்ண எனக்கு கரை வச்சு பழிவாங்களான்னு பயமாக இருக்குண்ணா. ஏன்னா இங்கே பாருங்க, நான் முதல் முறையாக அந்த ஸ்டேஷனுக்கு போகிறேன். அன்றைக்கி போன அன்றைக்கே எனக்கு இந்த நிலைமையாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏன்னா இங்கே தான் இருக்க போகிறோம், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க என்ன நான் போனாலும் எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா. எனக்கு அதுக்கு நீங்கள் வந்து இப்போ எங்கே நான் போக முடியும்? அது இவ்வளோ தானே எனக்கு பிரச்சனை. ஏன்னா எனக்கு நான் இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இன்றைக்கி இந்தமாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு அது சுத்தமாக எனக்கு இது ஆகலை. அதே மாதிரி இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட முதல்ல வந்தோடனே ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி அந்த ஒருத்தர் போய்ட்டு போலீஸ் அது ஒருத்தவங்க அன்றைக்கி என்ன சொன்னால் நான் எல்லாமே நான் பார்த்துறேன் நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணேன். இன்றைக்கி அவருடைய பேச்சு டிஃப்ரெண்ட், 4 நாளுக்கு அப்புறமே அவர் பேச்சில் டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் ஒரு மாதம் கழிச்சு ஏதாவது ஒன்று என் மேலே பொய்யா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட என்ன சரி ஏதாவது ஒன்று எனக்கு வராதுன்னு. எனக்கு அந்த சேஃப்டி தான் சரி, எனக்கு வேறு பிரச்சனை எதுவுமே கிடையாது. நான் காசை கூட திரும்பி கொடுத்துறேன். அவங்க கொடுத்த 27,000 ரூபா நான் திரும்ப கொடுத்துட்றேன்.